டியர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி கொஞ்சம் வித்தியாசமானது. இளநீர் ஜெல்லி. இளநீரை நம்ம எல்லாருமே குடிச்சிருப்போம். ஆனால் அதை ஜெல்லியை மாற்றி கடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் இந்த ரெசிபி. ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே மறுபடியும் செஞ்சு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதை செய்கிறதுக்கு நம்ம வாட்டரை ஹீட் பண்ணிக்கலாம். 2 கப் தண்ணியை அளந்து ஒரு பாத்திரத்தில் ஹீட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம இதை ஜெல்லியை அகர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இதான் அகர் ஸ்ட்ரிப்ஸு, கடல் பாசின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரிப்ஸை ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக லைட்டாக கழுவிக்கலாம். தண்ணி லைட்டாக கொதிச்சதும் நம்ம அந்த ஸ்ட்ரிப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். இதில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம். இதுக்கு அகர் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சைனா கிராஸ் சொல்லுவாங்க, கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்குது. கிளற அந்த ஸ்ட்ரிப்ஸு தண்ணியில் கரைஞ்சிரும். இது நல்லா பாயில் ஆகிட்டே இருக்கட்டும். அடுப்பை ஹைலே வச்சுக்கோங்க, அடியெல்லாம் பிடிக்காது. இதை அப்படியே ஒரு ஸ்பூனை வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம மாதிரி நல்லா கொதிச்சு வர்றப்ப நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சுகர் அதிகமாக தேவையில்லை. ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஏற்கனவே இளநீ நமக்கு ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ சுகர் அதிகமாக ஆட் பண்ண வேணாம். ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். சுகர் ஆட் பண்ணிவிட்டு அந்த சுகர் கரையிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஸ்பூனை வச்சு கிளறிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ் போதும். இந்த சுகரும் அகர் ஸ்ட்ரிப்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதுவும் நல்லா கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட் குறைஞ்சதும் அதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். எதுக்காகனா கொஞ்சம் அகர் ஸ்ட்ரிப்ஸு கரையாமல் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம இதை ஒரு தடவை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு இளநியோட தண்ணியை அப்படியே முழுசாக ஆட் பண்ணிடலாம். அந்த இளநியில் இருக்க தேங்காவையுமே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை அப்படியே எடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா இது நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஒரு கத்தியை வச்சு அதோட ஓரங்களில் லைட்டாக எடுத்து விட்டுருங்க. இதை நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இதை நம்ம கீழே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் கூட போதும். வெளியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சா கூட இது ஈஸியாக செட் ஆகிடும். கொஞ்சம் சில்லுன்னு இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு சில்லுன்னு வேணாம் அப்படின்னா நீங்கள் வெளியவே வச்சுருங்க. வெளியே வச்சா கூட இது நல்லா செட் ஆகும். இவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஜெல்லி டான்ஸ் ஆடுது. தேவையான ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் நான் இப்போ கட் பண்ணுறேன். இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப உங்கள் வீட்டில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதோட இன்க்ரீடியன்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நான் இந்த அளவெல்லாம் கரெக்டாக பெர்ஃபெக்டாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிப்பியை. இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப் குக்கிங்.